பகவத்கீதையின் 2வது அத்தியாயத்தில் சாங்கிய யோகம் இருந்து 44வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். முந்தைய ஸ்லோகங்களில் 42 முதல் 43 வரை உலகியல் ஆசைகளிலும் ஆடம்பரச் சடங்குகளிலும் மூழ்கியிருப்பவர்களை பற்றி விவரித்த கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் அத்தகையவர்களின் மனதில் ஏன் ஆன்மீக தெளிவோ உறுதியான மனப்பாங்கோ ஏற்படுவதில்லை என்பதற்கான காரணத்தை கூறுகிறார். அத்தியாயம் 2 சாங்கிய யோகம். ஸ்லோகம் 44. ஸ்லோகம்: போகை வர்க்ககணம் ஸ்வர்ய பிரசக்தானாம் போக வர்க்ககணம் தியாகிருத சேதசாம் விவசாயாத்மிகா பூ வர்க்ககணம் த்ரு வர்க்ககணம் தி 4 பெருக்கம் ஃப சமாதா 4 பெருக்கம் ஒன்ன விதி 4 பெருக்கம் யதே 44. தமிழ் வடிவம்: இன்பத்திலும் செல்வத்திலும் மூழ்கி கிடப்போர், கவர்ச்சி பேச்சுக்களால் மனம் கவரப்பட்டோர், அத்தகையவர்களின் மனதில் இறைவனை நோக்கிய உறுதியான ஒருமுகப்பட்ட புத்தி அமைவதில்லை. வார்த்தைகளுக்கான அர்த்தம்: போக ஐஸ்வர்ய பிரசக்தானாம் மைனஸ் உலகியல் இன்பங்களிலும் செல்வத்திலும் ஆழ்ந்த பற்று கொண்டவர்கள், தய அபகிருத சேதசாம் மைனஸ் அந்த ஆசைகளாலும் கவர்ச்சி பேச்சுக்களாலும் மனம் கவரப்பட்டவர்கள், கவரப்பட்ட சித்தம் கொண்டவர்கள், விவசாயாத்மிகா புத்தி மைனஸ் முந்தைய 41வது ஸ்லோகத்தில் கூறப்பட்ட உறுதியான ஒருமுகப்பட்ட புத்தி, சமாதவ் ந விதியதே மைனஸ் சமாதியில் மன ஒருமைப்பாட்டில் அல்லது இறை சிந்தனையில் நிலைப்பதில்லை. விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள்: பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார், அர்ஜுனா, எவர்களுடைய மனம் உலகியல் போகங்களிலும் செல்வத்தை சேர்ப்பதிலும் மட்டுமே எப்போதும் மூழ்கி இருக்கிறதோ, மேலும் எவர்கள் சடங்குகளின் தற்காலிக பலன்களை பற்றிய கவர்ச்சி வார்த்தைகளால் வசீகரிக்கப்பட்டு தங்களின் மன தெளிவை இழந்துவிட்டார்களோ, அவர்களின் மனதில் உறுதியான லட்சியமும் இறைவனை நோக்கிய மன ஒருமைப்பாடும் ஃபோக்கஸ் ஒருபோதும் உண்டாகாது. 2. மறைமுகமான ஆன்மீக பொருள். நமது வாழ்க்கைக்கு மனசிதறலின் காரணம்: நாம் ஒரு காரியத்தில் கவனம் செலுத்த முடியாமல் மனம் அலைபாய்கிறது என்றால் அதற்கு மூல காரணம் நமது பேராசைகளும் உலகியல் சுகங்களின் மீதான அதிகப்படியான பற்றுமே ஆகும். சமாதி 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 என்றால் மயக்க நிலை அல்ல, மனம் எந்தவித சலனமும் இன்றி ஒரே லட்சியத்தில் முழுமையாக ஒன்றியிருக்கும் நிலையாகும். புலன் இன்பங்களில் மனம் அலையும் வரை இந்த அமைதியான நிலை சாத்தியப்படாது. இந்த ஸ்லோகத்தில் நாம் பெற வேண்டிய சிந்தனை: பொருளாசையிலும் தற்காலிக சுகங்களிலும் சிக்குண்டு கிடக்கும் மனம் உயர்ந்த தத்துவங்களையோ அல்லது வாழ்வின் உண்மையான லட்சியத்தையோ உணர முடியாது. மன அமைதியும் தெளிவும் வேண்டும் என்றால் உலகியல் போகங்களின் மீதான தீவிர பற்றை குறைத்துக் கொள்ள பழக வேண்டும். பகவத்கீதையின் 2வது அத்தியாயத்தில் சாங்கிய யோகம் இருந்து 45வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். முந்தைய ஸ்லோகத்தில் உலகியல் போகங்களில் மூழ்கியிருப்பவர்களால் மனதை ஒருமுகப்படுத்த முடியாது என்று கூறிய கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் இயற்கையின் 3 குணங்களை கடந்து மனச்சலனங்களற்ற ஆத்ம நிலையில் எவ்வாறு நிலைப்பது என்று அர்ஜுனனுக்கு வழிகாட்டுகிறார். அத்தியாயம் 2 சாங்கிய யோகம். ஸ்லோகம் 45. ஸ்லோகம்: த்ரை வர்க்ககணம் கு வர்க்ககணம் உன்யவிஷயா வேதா வர்க்ககணம் நிஸ்திரை வர்க்ககணம் கு வர்க்ககணம் உன்யோப 4 பெருக்கம் வாருஜுன நிர்த் வர்க்ககணம் வந்து வர்க்ககணம் ஓ நித்யசத்வஸ்தோ வர்க்கம் நிர்யோக வர்க்ககணம் க்ஷேம ஆத்மவான் 45. தமிழ் வடிவம்: வேதங்கள் முக்குணங்களின் எல்லைக்குட்பட்ட உலகத்தை பேசுகின்றன. அர்ஜுனா, நீ அந்த முக்குணங்களை கடந்தவனாவாய். இரட்டைகளை கடந்து எப்போதும் தூய குணத்தில் நிலைத்து சேமித்தல் காத்தல் கவலைகளின்றி ஆத்மாவில் நிலைத்திரு. வார்த்தைகளுக்கான அர்த்தம்: த்ரை குண்ய விஷயா வேதா இஸ்ட் மைனஸ் வேதங்கள் வெளிப்புற சடங்கு பகுதிகள் 3 குணங்களின் சத்துவம் ரஜஸ் தமஸ் எல்லைக்குட்பட்ட உலகியல் விஷயங்களை பேசுகின்றன. நிஸ்திரை குண்ய பவ அர்ஜுன மைனஸ் அர்ஜுனா, நீ இந்த முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டவனாக ஆவாயாக. நிர்த்வந்த்வ மைனஸ் இரட்டைகளை இன்ப துன்பம் விருப்பு வெறுப்பு கடந்தவன். நித்திய சத்வஸ்த மைனஸ் எப்போதும் தூய்மையான சத்துவ குணத்தில் நிலைத்திருப்பவன். நிர் யோகக்ஷேம மைனஸ் யோகம் இல்லாததை அடைதல், க்ஷேமம் அடைந்ததை காத்தல் என்ற கவலைகள் இல்லாதவன். ஆத்மவான் மைனஸ் ஆத்மாவில் நிலைத்திருப்பவன் பை தன்னை உணர்ந்தவன். விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள்: பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார், அர்ஜுனா, இயற்கை என்பது சத்துவம் அமைதி ஞானம், ரஜஸ் ஆசை செயல், தமஸ் சோம்பல் மயக்கம் என்ற 3 குணங்களால் ஆனது. வேதங்களின் சடங்கு பகுதிகள் இந்த முக்குணங்களுக்கு உட்பட்ட உலகியல் வாழ்க்கையை பற்றியே பேசுகின்றன. நீ இந்த முக்குணங்களை கடந்து உயர்ந்து நிற்க வேண்டும்.
இன்பம் துன்பம் என்ற இரட்டைகளை விட்டு விலகி இல்லாததை சேர்ப்பது யோகம், சேர்த்ததை காப்பாற்றுவது க்ஷேமம் என்ற கவலைகளிலிருந்து விடுபட்டு எப்போதும் ஆத்மசோதியில் நிலைத்திரு. 2. மறைமுகமான ஆன்மீக பொருள் நமது வாழ்க்கைக்கு. முக்குணங்களை கடத்தல். நமது மனநிலை தினமும் மாறும். சில நேரம் அமைதி, சில நேரம் ஆசை, சில நேரம் சோம்பல். இந்த குணங்களின் தாக்கத்திற்கு அடிமையாகாமல் அவற்றை கவனிக்கும் சாட்சியாக நாம் மாற வேண்டும். யோகக்ஷேம கவலை. மனித வாழ்க்கையின் பாதி நேரம் இதை எப்படி அடைவது? யோகம் என்பதிலும் மீதி நேரம் அடைந்ததை பறிபோகாமல் எப்படி பாதுகாப்பது? க்ஷேமம் என்பதிலுமே கழிகிறது. இந்த தொடர் பதற்றத்திலிருந்து விடுபடுவதே உண்மையான சுதந்திரம். இந்த ஸ்லோகத்தில் நாம் பெற வேண்டிய சிந்தனை: உலகியல் பொருட்கள் மற்றும் சூழ்நிலைகளின் சலனங்களுக்கு ஏற்ப நமது மனம் மாறக்கூடாது. ஆசைகளிலும் சேமிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்ற பயத்திலும் சிக்காமல் மனதை எப்போதும் அமைதியிலும் தன்னம்பிக்கையிலும் நிலைநிறுத்துவதே ஆத்ம ஞானத்தின் அடையாளம். பகவத்கீதையின் 2வது அத்தியாயத்தில் சாங்கிய யோகம் இருந்து 46வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். முந்தைய ஸ்லோகத்தில் சடங்குகளை தாண்டி முக்குணங்களையும் கடந்த ஆத்ம நிலையை அடைய வேண்டும் என்று கிருஷ்ணர் கூறினார். இந்த ஸ்லோகத்தில் ஆத்ம ஞானத்தை அடைந்த ஒருவனுக்கு மற்ற உலகியல் சடங்குகளினால் என்ன பயன் என்பதை ஒரு அழகான உவமையின் மூலம் விளக்குகிறார். அத்தியாயம் 2 சாங்கிய யோகம். ஸ்லோகம் 46. ஸ்லோகம்: யாவானர்த்த உத்பானே சர்வதக சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதக. 46. தமிழ் வடிவம்: எல்லா இடங்களிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள போது ஒரு சிறிய கிணற்றினால் என்ன பயன் இருக்குமோ அதே பயனே ஆத்மாவை அறிந்த ஞானிக்கு வேதங்களின் அனைத்து சடங்குகளினாலும் கிடைக்கும். வார்த்தைகளுக்கான அர்த்தம்: யாவான் அர்த்தக மைனஸ் எந்த அளவுக்கு பயன் இருக்கிறதோ, உத்பானே மைனஸ் ஒரு சிறிய கிணற்றில் பை நீர்நிலையில், சர்வதக சம்ப்ளுத உதகே மைனஸ் நாலாபுறமும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர் நிரம்பி இருக்கும் போது, தாவான் மைனஸ் அதே அளவு பயனே, சர்வேஷு வேதேஷு மைனஸ் வேதங்கள் அனைத்திலும் சொல்லப்பட்ட சடங்குகளில், பிராமணஸ்ய விஜானதக மைனஸ் ஆத்ம தத்துவத்தை உணர்ந்த ஞானிக்கு கிடைக்கும். விரிவான விளக்கம்: 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள்: பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார்: அர்ஜுனா, ஒரு ஊரில் அனைத்து இடங்களிலும் நல்ல தண்ணீர் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடும்போது அங்கிருக்கும் ஒரு சிறிய கிணற்றின் நீரினால் என்ன பலன் கிடைக்கிறதோ அவ்வளவுதான் ஆத்ம ஞானத்தை பெற்ற ஒருவருக்கு வேதங்களின் வெளிப்புற சடங்குகளால் கிடைக்கும் பலன். அதாவது பேராற்றல் கொண்ட பெருவெள்ளம் கிடைக்கும் போது சிறிய கிணறு தேவையில்லை. அதுபோல ஆத்மாவை உணர்ந்த ஞானிக்கு கீழான உலகியல் சடங்குகள் எதுவும் தேவைப்படுவதில்லை. 2. மறைமுகமான ஆன்மீக பொருள் நமது வாழ்க்கைக்கு. சிறிய பலன்களும் பேரானந்தமும். வேதங்களின் சடங்குகள் தரும் பலன்கள் செல்வம், பதவி, சொர்க்கம் போன்றவை ஒரு சிறிய கிணற்று நீரை போன்றவை. ஆனால் ஆத்ம ஞானம் இறைநிலை தரும் ஆனந்தமோ எல்லையற்ற பெருவெள்ளத்தை போன்றது. லட்சியத்தில் தெளிவு. சிறிய கிணற்று நீருக்காக அலைவதைப் போல தற்காலிக உலகியல் ஆசைகளுக்காக ஆன்மீகத்தை பயன்படுத்தக்கூடாது. உண்மையான ஆன்மீகவாதி எல்லையற்ற பேரானந்தத்தையே லட்சியமாக கொள்வான். இந்த ஸ்லோகத்தில் நாம் பெற வேண்டிய சிந்தனை: தற்காலிக சடங்குகளிலும் சின்ன சின்ன உலகியல் ஆசைகளிலும் நம் ஆற்றலை வீணாக்க கூடாது. எல்லையற்ற அமைதியையும் ஆனந்தத்தையும் தரும் ஆத்ம ஞானத்தை அடைவதே மனித வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியம் என்பதை உணர வேண்டும்.